பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கு ஒரு விடுதலை தேவையா இருக்குது. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை தேவையா இருக்கு. ஏதோ ஒரு காரியத்தில் விடுதலை வேணும். உள்ளத்துக்குள்ள இயக்கம் இருக்குது. வெளியே சொல்லக்கூட சிலருக்கு பயமா இருக்குது. பயம், மரண பயம், ஒரு கலக்கம், மன அழுத்தம், அது காரணமில்லாத ஏதோ ஒரு நெருக்கம், கடன் பிரச்சனை. ஒரு விடுதலை வேணும். என் மனதை பாதிக்கப்பட்ட அலை பாயுது, குழப்பமா இருக்குது, எனக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காகத்தான் 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஆண்டவர் விடுதலை தருகிறார். இயேசுவே எனக்கு விடுதலை தாருன்னு கூப்பிடும்போது தேவன் தம்முடைய ஆவியை நமக்குள்ள அனுப்பி விடுதலை கட்டளையிடுகிறார். ஒரு சமயம் பாருங்க, ஒரு பெற்றோர் ஒரு வாலிப மகளை ஜெபத்துக்காக அழைச்சிட்டு வந்தாங்க. நம்ம தேவனுடைய கூடாரத்தில் ஜெபெல்லாம் நடக்குதில்ல, அந்த ஜெபத்துக்கு இந்த மகளுக்குள்ள எப்பவும் ஒரு பயம். யாரோ நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவா, யாரும் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவா, பயப்படுத்துகிற உருவம் தெரியுது, ராத்திரில தூங்க மாட்டா. இப்படி சில வருடமாய் போராட்டம். இந்த மகளுக்கு பல டாக்டர்ஸ், அப்புறம் இந்த மன நிலை பாதிக்கப்பட்டவங்களை கவனிப்பாங்கல்ல, மனநல மருத்துவர்கள் எல்லாம் போய் ஒன்றும் ஆகலை. சரிங்க, ஜெபம் பண்ண சுகமாயிரும் சொல்கிறாங்களேன்னு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த ஜெப நேரத்தில் கூட அப்படியே ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஜெபிக்கும் போது பரிசுத்தாவுடைய வல்லமை இறங்க ஆரம்பித்தார். அப்படி ஆவியானுடைய வல்லமை இறங்கின உடனே அவளுக்குள்ள இந்த ஆவி ஒரு கரிய உருவம் வெளியேறி போச்சுதான். அவ்வளோதான் விடுதலை. அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம் வந்து மேடையில் எல்லாருக்கும் மத்தியில் சாட்சியா சொன்னா, அப்படி நான் பயந்து செத்து கொண்டு இருந்தேன், ஒரு வல்லமை மேலே இறங்கிச்சுது, என்னை விட்டு ஒரு கருப்பு உருவம் போச்சு, விடுதலை ஆயிட்டேன். அந்த மகளுடைய முகத்தில் இந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. விடுதலின் சந்தோஷம். பெற்றோருக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்லை. இன்னைக்கு ஏதோ ஒரு பாதிப்பு, உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. ஆவியானவர், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கும் போது விடுதலை. அதனால தான் அந்த தேவ பிரசன்னத்தில் வரும்போது, ஆவியானுடைய வல்லமை ஜனங்களுக்குள்ள இறங்கும் போது தான் நிறைய பேர் விடுதலை ஆகிறார்கள். இப்போ அந்த ஆவியானுடைய வல்லமை உங்களை தொடும். ஒருவேளை உங்க வீட்டில் யாராவது அப்படி இருந்தா, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அவங்க மேல இறங்கணும், தொடர்ந்து விடுதலையாக்கணும். நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க, நீங்க ஜெபிங்க. உங்க வீட்டில் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காதங்க. என்ன செய்யறது, ஒன்றும் பண்ண முடியல நினைக்காதங்க. ஜெபம் பண்ணுங்க. ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும்னு ஜெபிங்க. சின்ன குழந்தைகளை கூட பிசாசு தாக்கிடுவான். வாலிபர்கள், வயதானவர்கள் யாருன்னு பார்க்க மாட்டான். ஏதாவது ஒரு அடிமைத்தனத்தில் வச்சு கலக்கத்தை கொண்டு வந்து, பயத்தை கொண்டு வந்து தூக்கத்தை கெடுத்துருவான். அந்த ஆவியானுடைய வல்லமை இறங்கும் போது விடுதலை. ஆயிரக்கணக்கான பேர் விடுதலை பெற்று சாட்சி சொன்னதை என் ஊழிய பாதையில பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை நாள். ஆவியானுடைய வல்லமை என் மேல இறங்கட்டும். இந்த பயம், இந்த கலக்கம், இந்த டிப்ரெஷன், இந்த குழப்பம் எல்லாம் என்னை விட்டு விலகட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, உம்முடைய ஆவியானவருடைய வல்லமை இவங்க மேல இறங்கட்டும். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. இப்பொழுது ஆவியானுடைய வல்லமை இந்த மகன் மேல இறங்கட்டும், மகள் மேல இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். உம்முடைய அக்னியின் வல்லமை அவளை நிரப்பி ஆட்கொண்டு விடுதலை கொடுப்பதாக. இந்த நிமிஷத்துல இந்த ஒரு விடுதலை வரட்டும். டிப்ரெஷன் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். தூக்கத்தை கெடுக்கிற ஆவி விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்த பயம், மரண பயம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். பேசி பயமுறுத்துகிற பொல்லாத ஆவியானுடைய கிரியைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆவியானுடைய வல்லமை இறங்கினதற்காக ஸ்தோத்திரம். இந்த நிமிஷத்தில் இந்த விடுதலை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.